இந்த ஆண்ட சமூகம், ஒரு காலத்தில் மன்னராக இருந்த இந்த மக்கள்லாம் வந்து எதுவுமே பேசக்கூடாது. இந்த சமுதாயத்துக்காக அந்த ஜாதிக்காக பேசினாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அப்படியே ஓரங்கட்டிட்டு இவங்க என்ன ஒரு அரசியல் சொல்கிறாங்களோ அந்த அரசியலை தான் நம்ம பேசணும். இவங்க வந்து ஒரு தமிழ் தேசியம்னு சொன்னாங்கன்னா நம்ம தமிழ் தேசியம் பேசணும். இல்லை இவங்க வந்து சமூக நீதி, இவங்க வந்து ஒரு தலித்திய அரசியல், இவர்கள் தான் வலியையும் வேதனையும் அனுபவித்தவர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டவாங்க. அப்படின்னா அந்த அரசியலை மட்டும் தான் நம்ம பேசணும். அப்படி இல்லைன்னா தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான அரசியல் பேசுவாங்க. அந்த அரசியல் மட்டும் தான் நம்ம பேசணும். நமக்கான அரசியலையோ, நம்ம சமுதாயத்துக்கான அரசியலோ, நம்ம மக்களுக்கான அரசியலோ நம்ம பேசக்கூடாது. பேசினா வந்து அதை வந்து இவங்க வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை சுற்றி ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டு, அதில் ஒன்று தான் அந்த ஆண்ட பரம்பரை அரசியல். இங்கே வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட, அது தேவ சமுதாயமாக இருந்தாலும் சரி, நம்ம மற்ற சில அந்த காலத்தில் மன்னர்களாக இருந்த சில சமூகங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் குறிப்பிட்டு அந்த சமூகங்களை ஓரம் கட்டிட்டு, அதைப்படி அந்த சமூகங்கள் மட்டும் ஓரம் கட்டிட்டு வந்து நீங்கள் அதிகாரிகள் ஆக முடியுமா? எல்லா சமூகங்களுக்கும் தான், எல்லா சமூகங்கள் தான் இன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் நிற்காங்க. எல்லா சமூகங்களும் தான் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. எல்லா சமூகங்களும் தான் இன்றைக்கி அதிகாரி ஆகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லா சமூகமும் தான் படித்து அதிகாரி ஆகணும். இன்றைக்கி சினிமா துறையிலையும் பார்த்தாலும் எல்லா சமூகங்களும் சினிமா துறையில் இருக்காங்க. எல்லா சமூகங்களும் எல்லா தொழிலையும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த சமூகம் இருக்குது. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து டாமினேட் பண்ணி நீங்கள் ஒரு அரசியல் பேசுகிறதுக்காக தொடர்ந்து இன்றைக்கி அரசியல் வந்து அப்படி தான் இன்றைக்கி வந்து போய்கிட்டு இருக்குது.